நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 24ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். சரிங்களா? வழக்கம் போல சொல்கிறது தான் நடப்பு செய்திகள் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது எல்லா காம்படி எக்ஸாமுக்கும். சரிங்களா? சப்ஜெக்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் பண்ணி தான் கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து நடப்பு செய்தியில் டெய்லி வழங்கிட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 24ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு முக்கியமான செய்திகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ச் 24 என்ன முக்கிய தினம், ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு, அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே காசநோய் தொடர்பான முக்கியமான குறிப்புகள் மற்றும் திட்டங்கள், இது கடந்த வீடியோவில் பார்த்தது. ஆனால் இன்னைக்கு மார்ச் 24 தான், இன்னைக்கு தான் உலக காசநோய் தினம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் உயர்வு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்தியாவில் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் யார் டாப்பில் இருக்காங்க, இந்தியாவில் சராசரி எவ்வளோ இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தேசிய மின் பகிர்மான தரவரிசை சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் எந்த தனியார் நிறுவனம் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த புதிய ரூபாய் நோட்டுகள், நியூ கரன்சி நோட்டில் என்னென்ன சின்னங்கள் இருக்குது, அந்த நியூ கரன்சி நோட்டை வந்துட்டு எப்போ அச்சிட்டு வெளியிடப்பட்டது, எந்த ஆண்டு, சரிங்களா, அதில் இருக்க சின்னங்கள் எவை, எல்லாமே டீட்டெயிலாக முடிஞ்சளவுக்கு ஷார்ட்கட் மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதை பார்த்துட்டு அப்படியே சூப்பர் 6 கேள்விகளும் கேட்க போகிறோம். நடுவில் அப்பப்போ போனஸ் கேள்விகளும் இருக்குது. நிறைய மாணவ நண்பர்கள் சூப்பராக பதில் சொல்கிறாங்க. சரிங்களா? சில பேர் பார்த்தா தனியாக கூட மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் யூடியூப்லேயே நீங்கள் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஓகேவா? ஓகே, இனிமேல் நம்ம விரிவாக பார்க்கலாம். மார்ச் 24 முக்கிய தினங்கள் பார்க்கும்போது சர்வதேச காசநோய் தினம் இன்றைய தினம். சரிங்களா? இதுக்கு என்ன பின்னணி, என்ன திட்டங்கள், எல்லாமே ஒரு சேர்ந்து ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இந்த காசநோயை, இந்த டிபியை கண்டுபிடித்தவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹாக் அவர்கள் தான் இந்த காசநோயை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு காரணமான காசநோய்க்கு காரணமான அந்த கிருமியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியா. சரியா? சில நேரங்களில் அந்த வைரஸா பாக்டீரியாவா வேறு ஏதாச்சும் சின்ன நுண்ணுயிரியா அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கேட்கலாம், அல்லது பேரை கொடுத்துட்டு மேட்ச் பழங்களை கேட்கலாம். சரிங்களா? காசநோய் காரணமான கிருமியோட பேர் மைக்கோ பாக்டீரியா. இது காசநோய் என்பது காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய். ஞாபகம் வச்சுக்கோங்க. எதன் மூலம் பரவுகிறது அதில் கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இதை மார்ச் 24ஆம் தேதி தான் அறிவித்தார், அந்த காசநோய் தொடர்பான அறிவிக்கையை ராபர்ட் ஹாக் அவர்கள். அதனால தான் இந்த மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அடுத்து என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் அது காசநோயாக இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இருமல், காய்ச்சல், உடல் எடை குறைவு, இதெல்லாம் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா அது மேக்ஸிமம் டிபியாக தான் இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அந்த காசநோய் தடுப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சில முக்கியமான இனிஷியேட்டிவ் திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்கிறாங்க. அதில் என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கலாம். தேசிய காசநோய் திட்டம், சரி, நேஷனல் லெவலில் அந்த டிபிக்கான ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1962, மறந்துடாதீங்க. 1962 தான் தேசிய காசநோய் திட்டம். அந்த திட்டம் திருத்தி அமைக்கப்பட்டு தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டமாக 1997ஆம் ஆண்டில் மாற்றி அமைக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2020 தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எரடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபியை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாக ஜனவரி 1, 2020 மாற்றி அமைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ 2022 செப்டம்பர் 9ஆம் தேதியில் பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது. சரி, டிபி முக்த் பாரத் மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாமுக்கு. சரிங்களா? பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் செப்டம்பர் 9, 2022 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் இலக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் புதிதாக எந்த ஒரு காசநோய் பாதிப்பும் இருக்கக்கூடாது. சரி, 2025க்குள்ள. இதே மாதிரி உலக சுகாதார அமைப்பானது இந்த காசநோய் பாதிப்பு உலகத்திலேருந்து நம்ம எராடிகேட் பண்ணணும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு ஆண்டாக அறிவித்தது 2030. சரியா? நம்ம மத்திய அரசு 2025, சரியா, வேர்ல்டு லெவலில் 2030 இலக்கு ஆண்டுகள் மறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள்மா நம்ம 4 திட்டங்கள் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. சரியா? அடுத்து இப்படி நிறைய முயற்சிகளை இந்திய அரசு மேற்கொண்டதுனால 2015ஆம் ஆண்டில் இந்தியாவில் காசநோய் இறப்பு விகிதம், டெத் ரேட்டு, டிபி வந்ததுனால இந்த இறப்பு வீதம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 1,00,000 மக்கள் தொகைக்கு அது 28 இருந்தது. சரியா? நிறைய திட்டங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணதுனால இது குறைஞ்சிருக்குது. சரிங்களா? பாருங்கள், 2024ஆம் ஆண்டில் இந்த காசநோயினால் ஏற்படும் அந்த இறப்பு விகிதம், சரியா, 1,00,000 மக்கள் தொகைக்கு 21 குறைந்துள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம்
தொடர்ந்து பாருங்கள். காசநோய் பாதிப்பு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது காசநோயால் ஏற்பட்ட இறப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா காசநோய் பாதிப்பு 2015ஆம் ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகைக்கு 237 237 இருந்தது. 2024ஆம் ஆண்டில் இது 1,00,000 மக்கள் தொகைக்கு 187 187 குறைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் சரிங்களா சூப்பரான அந்த திட்டங்கள். அதே மாதிரி நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துக்கோங்க. நிக்ஷய் மித்ரா அப்படின்னா மித்ரன் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள்னு அர்த்தம். சரிங்களா காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களை சரியா பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி தேவையான பொருட்களை வழங்கி அவங்க ஃபேமிலிக்கு தேவையான அந்த ரேஷன் பொருட்கள் சரி மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வச்ச சிறப்பு பேர் தான் நிக்ஷய் மித்ரா. மறந்துடாதீங்க. காச நோய்களுக்கான இலவச ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்துக்கு வச்ச பேர் நிக்ஷய் மித்ரா. அதே மாதிரி நிக்ஷய் போஷன் யோஜனா சரியா காச நோய்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி மாதந்தோறும் ரூபாய் 1000. சரி காச நோயாளிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. அதை வச்சு தேவையான ஊட்டச்சத்து அந்த பொருட்களை அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? போஷான் அபியான் திட்டம் மத்திய அரசினால் எந்த தேதியில் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது, அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஸ்பெஷல் டேல அதை தொடங்கியிருப்பாங்க. மகளிர் சங்கம் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கான ஸ்பெஷல் டேல தான் தொடங்கினாங்க. தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் உயர்வு. சரிங்களா 2020-21ஆம் ஆண்டில் மேல்நிலை கல்வி மாணவிகள் மாணவிகள் சேர்க்கை 49.8%. இது 2024-25ஆம் ஆண்டில் சரிங்களா 76% உயர்ந்துள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முந்தைய அரசு அதிமுக அரசுலாம் கம்மியாக இருந்திருக்குது. இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லாமல் போட்டுக்கிறாங்க. சரிங்களா ஓகே 2021 மேல்நிலை கல்வி மாணவர்களின் சேர்க்கை 46.6% இருந்தது. இது 2024-25 71% அதிகரிச்சிருக்கு. சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம். அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா பாயிண்ட்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்கள்ல GER உயர்கல்வி சேர்க்கை விகிதம். சரிங்களா +2 முடிச்சுட்டு 18 to 23 வயசுக்குள்ளே யார் உயர்கல்வி படிக்க போகிறாங்களோ டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரி சரிங்களா அந்த விகித அடிப்படையில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலங்களில் டாப்பில் இருக்க மாநிலம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம். 47% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சரியா இது இந்தியாவோட சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28.4 தான். சரி 28.4 தான். இந்திய அரசோட இலக்கு 50%. சரியா உயர்கல்வி சேர்க்கை வீதம் 50% இருக்க வேண்டும். அந்த இலக்கு 2035ஆம் ஆண்டிற்குள் அடைய வேண்டும். சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 47%, இந்தியாவில் 28.4 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சரிங்களா சரி இந்த மாதிரி தகவல்களை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி ஆய்வு அறிக்கை தான் இந்த மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை வீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவை சொல்லிக்கிறாங்க. அடுத்தபடியாக தேசிய மின் பகிர்மான தரவரிசை. சரியா அடுத்து மத்திய மின்சார அமைச்சகத்தின் 12வது வருடாந்திர ஒருங்கிணைந்த தரவரிசை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி இந்தியாவின் சிறந்த மின் பகிர்மான நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது 2025-26 காலகட்டத்திற்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி. சரி அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட் நிறுவனம் AEML நிறுவனம் சொல்லுவாங்க. இதுதான் சிறந்த மின் பகிர்மான நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தனியார் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா அடுத்த செய்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ரொம்ப முக்கியமான இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியாகிரபி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. இது ஏன் 3 சப்ஜெக்டை சேர்ந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்தியன் கரன்சியில் என்ன சின்னம் இருக்குது சரிங்களா அந்த சின்னம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது ஜியாகிரபியாக இருக்கும். அந்த சின்னம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். எந்த கரன்சி நோட்டில் இது இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இந்தியன் எக்கனாமி இருக்கலாம். சரியா சூப்பரான நோட்ஸு விட்டுறாதீங்க. புதிய ரூபாய் நோட்டுகளில் உள்ள சின்னங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி பார்த்துக்கோங்க. சரியா ஃபஸ்ட்டு அதாவது இன்னொரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2016 நவம்பர் 8ஆம் தேதி சரி நவம்பர் 8 2016 மத்திய அரசு டிமானிட்டைசேஷன் சரி பண மதிப்பு இழப்பு செஞ்சாங்க. சரிங்களா அதில் 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் உயர் மதிப்புடைய 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க தான் 500 நோட்டு 1000 நோட்டு வச்சிருப்பாங்க. அது செல்லாது. உங்கள்கிட்ட இருக்கிற கரன்சி நோட்டை பேங்க்ல நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிருங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னால் கருப்பு பணம் எவ்வளவு பதுக்கப்பட்டுள்ளதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் 500 நோட்டும் 1000 நோட்டும் செல்லதுன்னு சொன்னாங்க நவம்பர் 8 2016. அதுக்கப்புறம் நவம்பர் 16 நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். இது இங்கே இல்லை நோட்ஸில். நவம்பர் 10 2016 புதிய 500 ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது. சரிங்களா அதுக்கப்புறம் சரிங்களா மொத்த டேட்டில் சொல்கிறேன் பாருங்கள்.
அடுத்து 2017 பார்த்தீங்கன்னா புதுசாக 50 ரூபாய் நோட்டும் புதுசாக 200 ரூபாய் 200 ருபீஸ் நோட்டும் வெளியிடப்பட்டது 2017. 2018 10 ரூபாய் கரன்சி நோட்டும் 100 ரூபாய் கரன்சி நோட்டும் புதிதாக வெளியிடப்பட்டது. 2019 ஆண்டில் மிச்சம் இருக்கிற இந்த கரன்சி நோட்டு 20 ரூபாய் கரன்சி நோட்டு வெளியிடப்பட்டது. எனது ஆர்டர் படி கேட்கலாம், எந்த கரன்சி நோட்டு எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படி கேட்கலாம், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அந்த புதிய கரன்சி நோட்டில் என்ன சின்னங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, சூப்பரான தொகுப்பு, எந்த எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 10 ரூபா, சரியா? 10 ரூபா கரன்சி நோட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும், கலரையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற சின்னம் கோனார்க் சன் டெம்பிள், சரியா? கோனார்க்கில் இருக்கிற சூரிய கோவில், அது அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, என்ன சின்னம்? கோனார்க் சூரிய கோவில். எந்த கரன்சி நோட்டில் இருக்குது? 10 ரூபா கரன்சி நோட்டில் இருக்குது, மறந்துடாதீங்க, சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 10 ரூபா 10 ரூபா என்ன வாங்கலாம்? அந்த கரன்சியோட வேல்யூ ப்ளஸ் அது எங்கே இருக்குது, ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணிக்கோங்க, மறக்காது லைஃப்பில். 10 ரூபா என்ன வாங்கலாம்? கோனார்க், சரியா? KONAR, கோன், KON, கோன், சரியா? 10 ரூபா இருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? 10 ரூபாய்க்கு அவ்வளோதானே கிடைக்கும். இல்லை படிக்கிற பசங்க அப்படின்னா கோனார் தமிழ் கைடு வாங்கிக்கலாம் 10 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோனார் சன் டெம்பிளை லிங்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு கோனார் தமிழ் கைடில் ஒரு அட்டையை கூட நம்ம வாங்க முடியாது, சரியா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 10 ரூபா இருந்தால் கோன் ஐஸ் வாங்கிக்கலாம். அடுத்து 20 ரூபாய், சரி? 20 ருபீஸில் பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த கலராக இருக்கும். இதில் அமைந்துள்ள சின்னம் எல்லோரா குகை, சரி? எல்லோரா கேவ், அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த கைலாசநாதர் கோவில் பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? இதுவும் அதில் இடம்பெற்றிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ 10 ரூபா பார்த்தாச்சு. அடுத்து 20 ரூபா பார்க்குறோம். 20 ரூபா பஸ் டிக்கெட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. 20 ரூபாய்க்கு நம்ம பஸ் டிக்கெட் எடுத்தால் நம்ம எல்லாருமே, சரியா, எங்கே போயிடலாம்? எல்லோரா குகையை பார்த்துட்டு வந்தார். 20 ரூபா டிக்கெட் எடுத்தாலே போதும், எல்லாரும் எல்லோரா குகையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? லிங்க் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லாமல் அப்படி தான் லிங்க் பண்ணி ஆகணும். அடுத்து 50 ரூபாய், சரியா? 50 ருபீஸ். அதில் அது பார்த்து இந்த ஃப்ளோரசன் ப்ளூ கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும், சரியா? இதில் இடம்பெற்றுள்ள சின்னம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரு கல் தேர், அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா, சரியா? விஜயநகர பேரரசோட அந்த கட்டிட கலையை பறைசாற்ற அந்த இடம் அந்த ஹம்பி கல் தேர். ஹம்பி என்பது விஜயநகர பேரரசின், சரியா, விஜயநகர பேரரசோட கிங்டமோட கேபிட்டலாக தலைநகரமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? என்ன கரன்சி பார்க்குறோம்? 50 ருபீஸ். அதில் இடம்பெற்றுள்ள சின்னம் ஹம்பி, சரிங்களா? கிரிக்கெட் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50 ரன் 50 ரன் அடித்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஹாஃப் செஞ்சுரி. ஹாஃப் செஞ்சுரினா ஃபர்ஸ்ட் லெட்டர் H, சரியா? இங்கே ஹம்பி அமைந்துள்ள கரன்சி நோட்டு 50 ரூபாய், சரியா? 50 ரூபாய் அப்படின்னா 50 ருபீஸ், சரி? ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 அப்படின்னா கிரிக்கெட்டில் ஹாஃப் செஞ்சுரி, அதில் இடம்பெற்றுள்ள சின்னம் ஹம்பி. அப்போ H ஃபார் ஹாஃப் செஞ்சுரி, H ஃபார் ஹம்பி. அப்போ கிரிக்கெட்டில் அரை சதம் ஹாஃப் செஞ்சுரி அடித்தது நம்ம தம்பி ஹம்பி. H ஃபார் ஹம்பி, H ஃபார் ஹாஃப் செஞ்சுரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தபடியாக 100 ரூபாய் கரன்சி நோட்டு பாருங்கள். 100 ருபீஸ் கரன்சி நோட்டில், ஓகேவா, என்ன சின்னம் இடம்பெற்றுள்ளது? அந்த 100 ருபீஸோட கலர் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலரில் இருக்கும். அதில் இடம்பெற்றுள்ள சின்னம் ராணி கி வாவ், சரியா? அமைந்துள்ள மாநிலம் குஜராத். குஜராத் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மாநிலம். நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பர்சன் அப்படின்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? ஒரு நாட்டோட ராணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறது எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. க்யூட்டாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? வாவ் அப்படி சொல்லுவோம்ல, அப்படி நினச்சிக்கலாம். ராணி ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம வாவ்னு சொல்கிறோம். உடனே நரேந்திர மோடி அரசு எவ்வளோ ஃபைன் போடுறாங்க? 100 ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க, சரிங்களா? இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ராணி படிக்கல் கிணறுன்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? ராணி படிக்கல் கிணறு. ராணி படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்து வாவ்னு சொன்னதுக்கு எவ்வளோ ஃபைனு? 100 ருபீஸ் ஃபைன் போட்டது குஜராத் அரசு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்த செய்தி பாருங்கள். 200 ரூபாய், சரியா? அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது 200 ருபீஸ் பாருங்கம்மா. 200 ரூபாய் நோட்டில் பிரகாசமான மஞ்சள் கலர் இருக்கும். இதில் இடம்பெற்றுள்ள சின்னம் சாஞ்சி ஸ்துபி அல்லது சாஞ்சி ஸ்துபா. மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு பௌத்த நினைவு சின்னம், புத்தர்களின் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறதா இந்த சாஞ்சி ஸ்துபா, ஓகேவா? இது வந்து 200 ரூபாய் நோட்டில் இருக்குது. கிரிக்கெட்டில் அகைன் கிரிக்கெட் வரேன். 50 ருபீஸ் ஹாஃப் செஞ்சுரி பார்த்தோம்ல நம்ம தம்பி ஹம்பி. அதே மாதிரி 200 ருபீஸ் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பேர் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். என்ன பேருமா? சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சரியா? சாஞ்சி ஸ்துபி அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அமைந்துள்ள சின்னத்தின் பேர் என்னது? சாஞ்சி ஸ்துபி. ஒன் டே கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் டைம் டபுள் செஞ்சுரி அடித்த பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா, யாருமா? நம்முடைய கிரிக்கெட்டோட கார்டுன்னு சொல்கிற சச்சின் டெண்டுல்கர் அவர் தான், சரியா? டபுள் செஞ்சுரினா இரட்டை சதம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இரட்டை சதம் அடித்ததுனால சாஞ்சி ஸ்துபிக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு எண் மட்டும் சேர்க்குறேன் பாருங்கள், சச்சின் ஸ்துபி அப்படிங்கிற பேரை மாற்றிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, சரியா? கவர்மெண்ட் மாற்றல, பேரை மாற்றினது பொன்வேல் பாண்டியன் தான், ஓகேவா? சச்சின் ஸ்துபி டபுள் செஞ்சுரி ஞாபகம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் டபுள் செஞ்சுரி அடித்த பிளேயர் சச்சின் டெண்டுல்கர். டபுள் செஞ்சுரினா 200 ரூபாய் ஞாபகம் வந்ததுன்னா இனிமேல் சச்சின் சாஞ்சி ஸ்துபி ஞாபகம் வரணும், மறந்துடாதீங்க, சரிங்களாம்மா? அடுத்தபடியாக 500 ருபீஸ், சரியா?
அடுத்தபடியாக 200 நோட்டு. சரியா, பார்த்தீங்கன்னா ஒரு கல் சாம்பல், ஒரு ஸ்டோன், அந்த சாம்பல் கிரே கலரில் இருக்கும். இதில் இடம்பெற்றுள்ள சின்னம் ரெட் ஃபோர்ட். சரி, செங்கோட்டை. சரியா, புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஓகேவா, முகலாயர்களின் கால அந்த கோட்டையாக கருதப்படுகிற செங்கோட்டை. சரி, அந்த செங்கோட்டையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திரத்தின்று தேசிய கொடியை பறக்க விடுவாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா, அப்போ 50 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம எல்லாரும் 20 ரூபா டிக்கெட்டில் எல்லாரும் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போனோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் டிக்கெட் எடுத்தா எங்கே வரைக்கும் போகலாம்? டெல்லிக்கு போயிட்டு செங்கோட்டையை பார்த்துட்டு வந்துடலாம். சரியா, 500 டிக்கெட்டில் எங்கே வரைக்கும் போயிடலாம்? ரெட் ஃபோர்ட்டை நம்ம டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதே சமயத்தில் 200 ரூபாய் டிக்கெட் இருந்துச்சுன்னா, சரியா, அடுத்து பாருங்கள் 2000 ருபீஸ். சரியா, சரி, 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் நம்ம மங்கள்யான் விண்கலத்தின் மூலமாக செவ்வாய் கிரகத்துக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ 20 ரூபா டிக்கெட்டில் எல்லாரும் கோயில் போகலாம். 500 ரூபா டிக்கெட்டில் எல்லாரும் ரெட் ஃபோர்ட்டை டெல்லி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதே 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் மங்கள்யான் விண்கலத்தின் மூலமாக, சரியா, நம்ம மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். சரியா, நவம்பர் 5, 2013 அன்று செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்கு இஸ்ரோவினால் அனுப்பப்பட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் தான் மங்கள்யான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2000 நோட்டு 2023ஆம் ஆண்டில் புழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கியினால். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ 10 ரூபாய் இருந்தால் கோனேஸ் வாங்கிக்கலாம். 20 ரூபா டிக்கெட்டில் எல்லாரும் கோயிலை பார்த்துட்டு வந்துடலாம். கிரிக்கெட்டில் ஆஃப் செஞ்சுரி அடித்தது நம்ம தம்பி ஹம்பி. ராணியை பார்த்து வாவுன்னு சொன்னதுக்கு ஃபைன் எவ்வளவு? 100 ரூபாய். கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் செஞ்சுரி அடித்தது சச்சின் ஸ்துபி. 500 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம எல்லாரும் டெல்லி வரைக்கும் போயிட்டு ரெட் ஃபோர்ட்டை பார்த்து வந்துடலாம். 2000 ரூபாய் டிக்கெட்டில் எல்லாரும் மங்கள்யான் மூலமாக செவ்வாய் கிரகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். என்னால் முடிஞ்ச ஒரு ஷார்ட்கட். சரிங்களா, இந்த மாதிரி எஃபோர்ட்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி 4-5 வார்த்தைகளை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக அந்த எக்கனாமிக்ஸ் கேட்டிங்களா, எக்கனாமிக்ஸ் வந்துட்டு இன்னும் நமக்கு அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்குலாம் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் தொடர்பான கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸ் வைஸ் என்ன இருக்குதோ எல்லாமே நான் கண்டிப்பாக வீடியோ போட போகிறேன். டெஸ்ட்டும் கேட்டிருந்தீங்க. சரியா, ஒன்லைனர் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாமே கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எலெக்ஷன் முடியட்டும், நம்ம கிளியராக நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா, அடுத்ததாக இந்திய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, சரியா, பாருங்கள். காசநோயை கண்டுபிடித்தவர் யார்? முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி. இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, காசநோய்க்கு காரணமான அந்த கிருமியின் பெயர் என்ன? மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, டான்ஜெட்கோ என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியா, அந்த மின் பகிர்வு நிறுவனம் பார்த்தோம்ல இந்திய லெவலில், அந்த லெவலில் பார்க்கும்போது டான்ஜெட்கோ தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அப்படி விரிவாக்கம் என்னங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து ஓகேவா, அதான் 4வது கேள்வி சொல்லிக்கிறோம். டான்ஜெட்கோ எப்போது தொடங்கப்பட்டது? 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, புதிய 100 ரூபாய் கரன்சி நோட்டில் இடம்பெற்றுள்ள சின்னம் எது? முடிஞ்சால் எல்லா கரன்சி நோட்டுக்கும் சின்னம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 6வது இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, புதிய ரூபாய் கரன்சி நோட்டுகளில் எந்த திட்டத்தின் சின்னம் இடம்பெற்றுள்ளது? சரியா, என்ன ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. மகாத்மா காந்தியோட ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். சரி, அந்த கண்ணாடி இருக்கும். சரிங்களா, அது எந்த திட்டத்தின் சின்னம்ங்கிறத 6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வியாக சொல்லுங்கள். சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.